Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. This video only for Kerala State No Betting No Gambling. 6/7/2024 சனிக்கிழமை காருண்யா கம்பெனியோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறந்த கசிங்கன்னு பார்த்தலாம். லாஸ்ட் மந்த் வந்து ஃபஸ்ட் வீக் வந்து 949 சனிக்கிழமை ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கு. அண்ட் போன வாரம் வந்து 440 வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பார்த்துட்டு ஃபாலோ இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து முதல் வாரம் சனிக்கிழமை காருண்யா கம்பெனி வச்சு 949. அதுக்கடுத்த வாரம் 910, 099, 251, 440. நேற்று ரிசல்ட் வந்து 811. ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் ரூட் லாஸ்ட் மந்த்து முதல் வாரம் 949க்கு 1 day பிஃபோர் 585, க்ளூ நம்பர் 141. இதில் வந்து க்ளூ நம்பரோட ஏபி 14, ஃபுல் ஆஃபீஸ் பண்ணால் 69ன்னு வரும். 69ல் -2 கால்குலேஷன், அதாவது -20ன்னு சொல்லுவோம். 49 பார்த்திங்கன்னா 69க்கு -2ல் 49 வரும். இதில் நமக்கு டோட்டலாகவே 4 டிஜிட்டே வந்து நமக்கு கிடைக்கும். 695949, 4D வந்து 5949 வந்தது. அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு மெயினாக ஒரு நம்பர் வந்து 811. நேற்று ரிசல்ட்டு க்ளூ நம்பர் 422. 422ல் ஏபி வந்து 42, ஃபுல் ஆஃபீஸ் பண்ணால் 97, -2க்கு 77. இப்போ 97, 77. இதில் வந்து நமக்கு 9777. லாஸ்ட் மந்த் ரூட் இப்படி வந்தால் 8777ன்னு வரலாம். இது ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக 777, 4Dயில் 8777 சிங்கிள் மேட்ச் ஆச்சுன்னா மேட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்த வாரம் 910, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 205 ரிசல்ட்டு. க்ளூ நம்பர் வந்து 311. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளூ நம்பரோட பிசி 311, க்ளூ நம்பரோட பிசி 11, -1ல் 10ன்ற மாதிரி போயிடுச்சு. ஓகே, இதில் அதாவது 811 வச்சுப்போம். ஏ போர்டில் ஒன்று ப்ளஸ்ஸு, சி போர்டில் ஒன்று மைனஸ்ன்ற மாதிரி 910ன்னு போயிடுச்சு. அந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 422. இதில் வந்து ஏ போர்டில் ஒன்று ப்ளஸ்ஸு, சி போர்டில் ஒன்று மைனஸ்ன்ற மாதிரி போனால் 521ன்னு வரலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வாரம் 099 ரிசல்ட்டு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 555 வந்து க்ளூ நம்பர் 555, 111. இதில் வந்து ஃபுல் ஆஃபீஸ் பண்ணால் 666ன்னு வரும். +110, 776. ஃபுல் மேட்சிங் கால்குலேஷன் ஃபாலோ ஆகலை. இது வந்துட்டு க்ளூ நம்பரோட 111ம் ரிசல்ட்டுக்கும் எந்த மேட்சிங்கும் இல்லை. அதனால் அதுக்கு அடுத்த வாரம் 950 வந்து ஃப்ரைடே ரிசல்ட்டு. சாட்டர்டே ரிசல்ட் 251 இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா 950 ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 51, ரிசல்ட்டோட பிசி 51 டேரெக்ட் ஃபாலோ ஆகிடுச்சு. அந்த ரூட்டில் வந்தால் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 42ன்ற நம்பர் இன்றைக்கி டேரெக்ட் ஃபாலோ ஆனால் ஏ போர்டு வந்து நமக்கு அங்கே 51க்கு 251 வந்ததுனால, காமன் நம்பர் 2 வந்ததுனால 42க்கு வந்துட்டு காமன் நம்பர் 2 வச்சா கூட 242ன்னு வரும். ஒருவேளை இந்த நம்பர் வந்து 742ன்னு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு போன வாரத்தோட ஃப்ரைடே ரிசல்ட் 276, க்ளூ நம்பர் 332. 332ல் ஏபி 33, சி போர்டு பார்ப்பனா 38, கண்டினியூவேஷன் 39, 40. இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 940, ரிசல்ட்டு 440. நம்மளோட க்ளூ நம்பரோட நேற்று ரிசல்ட் நம்பர் ஏபி 42, சி போர்டு பார்ப்பனா 47, கண்டினியூவேஷன் 48, 49ன்னு போகும். இதில் வந்து லாஸ்ட் வீக் வந்து
லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்தது. எனக்கு வந்து இதில் வந்து இந்த 748க்குள்ளேருந்தே இன்றைக்கி வந்துடுற மாதிரி மேட்சிங் ஆகுது. இது வந்தால் 248 அது 298. எனக்கு இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பரோட பிசி 22, சீபோர்ட் பர்பனா 27, கண்டினியூஷன் 28. இதுலேருந்து 128ன்னு ஒரு நம்பர் வரலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட்டு மந்த்து லாஸ்ட் வீக்கு எல்லாமே பார்த்துட்டோம். நேற்று ரிசல்ட்டோட மேட்சிங் வந்து 682 நமக்கு இந்த நாள் ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் 243. இதில் 682வோட பிசி 82 எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட ஏபி 24 ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம் 34. இதில் 16 கிடைக்குது. பிசி நேற்று 11 மேட்ச் ஆச்சு. அந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் பிசி 11, க்ளூ நம்பரோட ஏபி வந்து 42, 52ன்னு எடுக்கிறோம். ஒன்று ப்ரெஸ் பண்ணி 52ன்னு எடுக்கலாம், அல்லது டேரெக்டாக 42ன்னு எடுக்கலாம். ஏன்னா வந்து 53, 63 நமக்கு கிடைக்குது இல்லையா. இது வந்து நேற்று ரிசல்ட் வச்சு மேட்ச் பண்ணுறோம். இதே வந்து லாஸ்ட் மந்த்து வந்து 949 வந்து இல்லையா, அதுக்கு 585, அதுக்கு முந்தின நாள் ரிசல்ட்டு 85 ப்ளஸ்ஸு க்ளூ நம்பரோட ஏபி 14. இதில் 99 கிடைக்கிது. கீபோர்ட் பவர் ஆனால் 49 ரிசல்ட்டில் மேட்ச் ஆகுது. அதனால் வந்து 53, 63 2 நம்பரில் இந்த 53ன்ற நம்பர் வந்து 53ன்ற நம்பர் 03ன்னு வரலாம். அது வந்தால் 103ன்னு ஒரு நம்பரு. இன்றைக்கி அந்த சிங்கில் அதுதான் மேட்ச் பண்ணுறேன். ஏன்னா 63 வந்து நேற்றோட மேட்சிங் கால்குலேஷனு, 53ன்றது லாஸ்ட் மந்த்து இதே கம்பெனியோட மேட்சிங் கால்குலேஷன். அதனால் 53ன்றது 03ன்னு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரே நம்பர் தான், அதோட கெஸ்ஸிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம். க்ளூ நம்பரோட பிசி 22, சீபோர்ட் பண்ணால் 27, +2 கால்குலேஷனில் 39ன்னு வரும். அப்படி வரும்போது இந்த 739ல் ஒன்று மைனஸ் ஆகி 639 ஒரு நம்பர் வரலாம். ஃபைனலாக வந்து க்ளூ நம்பரோட பிசி 22 டேரெக்டு ரிவர்ஸ் கண்டினியூஷனில் -2ல் 22க்கு 1202ன்னு போகும். போகும்போது 02ன்ற நம்பர். ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு 616ன்னு ஒரு ரிசல்ட் வந்திருந்தது. அதுக்கு அடுத்த நாள் 302ன்னு ஒரு ரிசல்ட் வந்திருந்தது. அதனால் வந்து இன்றைக்கி 302 அல்லது 307 வரலாம் டோட்டல் கால்குலேஷன். இதை வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் ரூட்டில் 949 ரூட்டில் மேட்ச் பண்ணது 777, 521, 248, 298, 128, 639, 103, 302 அல்லது 307. டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரு 777, 248, 128, 307, 103. இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. பிசியில் 48, 28, 03, 77. 4 செட்டு பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். 4Dயை பொறுத்த வரைக்கும் இந்த 8778 கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும்
நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். வந்துட்டு ஏசியில் நம்ம 02 ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். 03 77 28 48 02. ஓகே, பாய், வெல்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.